பஹ்ரைன் டு திருச்சி எப்படி நாங்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி போனோம், எந்த ஃப்ளைட் புக் பண்ணோம், என்ன டைமிங், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏப்ரல் 24 நைட்டு 11:40 போல் எங்களுக்கு பஹ்ரைன்லேருந்து ஃப்ளைட்டு. ஏப்ரல் 25 மார்னிங் 5:30க்கு இந்தியா வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே செக்இன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரீசெக்இன் ஆகணும். டொமஸ்டிக் லக்கேஜ் வந்து நம்ம தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த கேட் வந்து எங்களுக்கு இந்த இறங்கின டெர்மினல்லே இந்த டைம் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து டெர்மினல் 1க்கு போடுவாங்க டொமஸ்டிக்ன்றனால, இந்த டைம் அதே டெர்மினல்ன்றனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து 4 hours லேஓவர். மாம்பே ஏர்போர்ட் வந்து எப்பயுமே பிஸியாக இருக்கும், லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் வந்து 4 hours லேஓவர் போட்டிருந்தோம். எங்களுக்கு அது முடிக்கிறதுக்குமே கரெக்டாக டைமிங் இருந்துச்சு. இதெல்லாம் ரீசெக்இன் ஆகி திருப்பி எகெயின் செக்இன் ஆகிறதுக்கே 1 hour கிட்ட முடிஞ்சிருச்சு. எகெயின் வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லாஞ்சில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதே கேட்டில் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 15 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து டொமஸ்டிக்கான கேட் வந்துருச்சு. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பாம்பேலேருந்து 10:40க்கு வந்து திருச்சிக்கு ஃப்ளைட்டு. அங்கே 10:40 கிளம்பி 12:30க்கு திருச்சி வந்து ரீச் ஆயாச்சு. 2 adult 1 childrenக்கு டோட்டலாக 170 BD டிக்கெட் ஃபேர் வந்தது இந்த டைம்.